ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட எனர்ஜிஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, திங்கிங் ப்ரோசஸ் என்ன, அதை பற்றி தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Hermit, okay. 8 of Wands, Star, 10 of Cups, Knight of Cups, 3 of Pentacles, Ace of Pentacles, Fool, Magician, Temperance, 2 of Pentacles, Knight of Swords. Okay, so bottom of the deck, Page of Wands. King of Swords, Nine of Wands, King of Pentacles, Ten of Cups, Ace of Cups, Ace of Pentacles, Two of Swords, Queen of Swords, Eight of Cups, Hermit, Queen of Wands, Strand, Wheel of Fortune. ஓகே, தென் இன்றைக்கி வீடியோ டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈவினிங் டைம் நீங்கள் லவ் பண்ண போஸ்டரோட ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, தாட்ஸ் என்ன, அவரோட கரண்ட் சுச்சுவேஷன்ஸ், கரண்ட் எனர்ஜிஸ், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ போஸ்ட்லேஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறோம், ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே 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 தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு பர்சன் ஸ்நேகம் இருந்தும், ஃபீலிங்ஸ் இருந்தும், எமோஷன்ஸ் இருந்தும், அது ஒன்றும் உங்ககிட்ட இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் காட்டலை. மேபி ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் ரொம்ப கேரிங்காக இருந்திருக்கலாம், லவ்வபிளாக இருந்திருக்கலாம், ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணியிருக்கலாம். பட் நவ் இவரோட ஃபீலிங்ஸ், எமோஷன் இவர் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இவர் உங்ககிட்ட ஆக்சுவலி உங்ககிட்ட இவர் அவுட்டரில் காட்டுற விஷயம் என்ன, ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, நீ என் லைஃப்பில் தேவையில்லை, நீ இல்லாட்டாலும் நான் சூப்பராக வாழ்ந்து வருவேன், நீ லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீதியில் கரண்ட் சுச்சுவேஷன் ஆள் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க, பயங்கர ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துக்கலாம், ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் எவ்வளோ கேரிங்காக இருந்தாங்க, எவ்வளோ லவ்வபிளாக இருந்தாங்க, பட் நான் ஏன் என்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்திருக்கலாம். ஓகே, ஆனால் ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷன் ரூடாகும், ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை அப்படின்னு காட்டுறாங்க வெளியே. ஏன் அப்படின்னா ஆக்சுவலி ஆளுக்கு ஆக்சுவலி கிளாரிட்டி இல்லை. இவர் ஆக்சுவலி எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவர் இந்த அளவுக்கு உங்ககிட்ட கரண்ட் சுச்சுவேஷனில் ரூடாக பிஹேவ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஆளுக்கு ஆக்சுவலி கிளாரிட்டி இல்லை. ஆளோட லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை,
ஓகே. தென் உங்கள மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவரோட லைஃப் மேபி ஒரு பேரண்ட்ஸில் போயிட்டு இருந்திருக்கலாம். ஓகே. தென் நீங்கள் இவரோட லைஃப்பில் என்ட்ரு ஆன பிறகு இவரோட லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே. இவரோட ஃபீலிங்ஸில் ஒரு பேலன்ஸ் இல்லை, இவரோட எமோஷனில் ஒரு பேலன்ஸ் இல்லை, மைண்டில் ஒரு பேலன்ஸ் இல்லை, தென் இவரோட லைஃப்லேயும் ஒரு பேலன்ஸ் இல்லை. அப்போ ஆளுக்கு ஆக்சுவலி வந்து என்ன அப்படின்னா என்னாச்சு என் லைஃப்பில், என் லைஃப்பில் என்ன நடக்குது, ஏன் என் லைஃப் சடனாக ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ அவருக்கு ஆக்சுவலி அது குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. எனக்கு ஆக்சுவலி அவரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓகே. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும், ரொம்ப டீப்பாக என்ன லெவலில் போய் நான் திங்க் பண்ணணும், என் லைஃப்பில் என்ன நடக்குது, எதுக்கு இந்த ஒரு பர்சனை நான் மீட் பண்ணேன், இந்த ஒரு பர்சனை மீட் பண்ண பிறகு மேபி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு பர்சன் ஆல்ரெடி ஒரு லைஃப்பில் இருந்திருக்காங்க, இல்லைங்க ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி கூட இவங்க இருந்தாங்கன்னா அதுதான் அவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஆகும், அதுதான் அவருக்கு ஒரு பேலன்ஸாக இருந்துட்டு. ஓகே. தென் சடனாக இவரோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ரு ஆன பிறகு அவருக்கு அந்த ஓல்டு லைஃப்லையோ இல்லைங்க ஃபேமிலி கூடயோ ஒரு அட்டாச்சோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ அவருக்கு இல்லை. ஆக்சுவலி அவரோட இன்ட்ரெஸ்ட் அட்டாச்மெல்லாம் இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகிட்டு. அப்போ டோட்டலாக இந்த பர்சன் ஒரு கொலாப்ஸ் ஆகிட்டு மைண்டு. ஓகே. என் லைஃப்பில் ஆக்சுவலி என்ன நடக்கு ஆக்சுவலி ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு நேற்று வரைக்கும் இவர் ஃபேமிலி தான் உலகம், ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே, A to Z எனக்கு ஃபேமிலி தான் இருந்த ஒரு கேரக்டராக இருந்தேன் அப்படின்னா, நான் உங்களை பார்த்த பிறகு இவருக்கு ஃபேமிலி கூட ஒரு அட்டாச் இல்லை, ஃபேமிலி கூட ஒரு க்ளோஸ் இல்லை. இவருக்கு ஆக்சுவலி க்ளோஸாக இருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் உங்கள் கூட இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. அப்போ ஆள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன நடக்குது லைஃப்பில் ஆக்சுவலி ஏன் நான் சடனாக இந்த ஒரு பர்சன் கூட நான் இந்த அளவுக்கு ஒரு டீப் கனெக்ஷன் ஒரு ஃபீல் ஆகுறேன், எனக்கு ஏன் இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு ஒரு க்ளோஸாக ரொம்ப அட்டாச்சாக ஒரு இவங்க கூட இருக்கும்போது எனக்கு ஒரு பேலன்ஸ் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி என் லைஃப்பில் என்ன நடக்குது சடனாக ஆளுக்கு ஆக்சுவலி கன்ஃபியூஸ், ஆளுக்கு ஆல்ரெடி கிளாரிட்டி இல்லை. அப்போ ஆளை பொறுத்த மட்டும் ஆளுக்கு குறைச்ச நாள் டைம் வேணும். ஓகே. அப்போ இவர் எதிர்பார்க்குற ஒரு டைம் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டிங்களா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி ஆளுக்கு கன்ஃபியூஸ்ட், ஆளுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகே. அப்போ இவருக்கான ஒரு டைம் கொடுக்குறதுக்கு நீங்களும் ரெடி இல்லையா இருக்கலாம், மேபி நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருக்கலாம். அப்போ இவர் ஆக்சுவலி பல சுச்சுவேஷனோ பல ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணி ஆள் ஒரு ஒரு செப்பரேஷன் ஆள் எடுத்துகிட்டு. காரணம் என்னென்னா ஆளுக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஆளுக்கு திங்க் பண்ணணும், ஆளுக்கு என்ன நடக்குன்னு ஆளுக்கு ஒன்றும் தெரியல. ஓகே. ஆளை பொறுத்த மட்டும் என்னென்னா கொஞ்ச நாள் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே நம்ம ஒரு சைலண்டில் போடுவோம், அப்படியே ஒரு செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டுருவோம். ஏன் அப்படின்னா இந்த ஒரு செப்பரேஷனில் நமக்கு இது ஒரு பர்சன் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா, இவங்க கட்டாயம் நம்ம லைஃப்பில் வேணுமான்னு யோசிப்போம். அதனால ஆள் ஆக்சுவலி உங்ககிட்ட கரண்ட் சுச்சுவேஷன் ஆளை பொறுத்த மட்டும் ஆளுக்கு இப்போ சைலண்ட் வேணும் ஆக்சுவலி. ஓகே. ஆளுக்கு டைம் வேணும், ஆளுக்கு திங்க் பண்ணணும். ஓகே. ஸோ அதனால தான் ஆளு கரண்ட் சுச்சுவேஷனில் ஏன்னா இப்போ அவர் உங்ககிட்ட ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க, ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்ஃபுல்லாக போயிடும். ஓகே. பட் ஆளுக்கு தெரியும் ஏன் உங்ககிட்ட எப்போ ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ணால் நீங்கள் ரெடின்னு இவருக்கு தெரியும். ஓகே. பட் இவருக்கு கிளாரிட்டி வேணும், இவருக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் நேம் இருந்தும் ஃபீலிங்ஸ் இருந்தும் எமோஷன்ஸ் இருந்தும் ஆள் எதுவுமே உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஓகே. தென் ரீடிங் பார்க்குறவங்களும் கனெக்ஷனில் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு. காரணம் என்ன அப்படின்னா இவரோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ரான பிறகு ஓகே நீங்கள் இந்த ஒரு பர்சன்கிட்ட ரொம்ப கேரிங்காக எடுத்துட்டு லவ்வப்லாம் எடுத்துட்டு இந்த ஒரு பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகும். ஓகே. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது இந்த பர்சன் கூட ஃபீல் ஆகும், உங்களோட டைம் நான் ஒரு சந்தோஷம் ஒரு பீஸ்ஃபுல் அது இவரோட கூட உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. அப்போ நீங்கள் இந்த ஒரு பர்சனோட ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ராகிற பிறகு இருக்கட்டும், நீங்கள் என்ட்ராகிற டைமாக இருக்கட்டும், இந்த ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் கேரிங் லவ் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உண்டு. ஓகே. பட் ஆள் என்ன அப்படின்னா ஆக்சுவலி ஆள் அந்த டைமில் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இருந்தாங்க, இல்லைங்க அல்லையோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னா ஆளோட விஷயத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துட்டு இல்லை. ஆள் செல்ஃபிஷன் உண்டு. எனக்கு என் காரியம் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பார்ட்டி செலிப்ரேஷன் எனக்கு என்னோட சந்தோஷம் மட்டுமே இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டைம் அந்த டைம் ஒரு ஈக்குவல் கிவெண்டே கொடுத்துட்டு இல்லை. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படின்னா இவர் உங்கள் முன்னாடி எனக்கு ஃபேமிலி 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 தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு உண்டு. அது உங்களை பயங்கரமாக ஹர்ட்டாக ஆக்கிட்டு உண்டு. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு நோ கரண்ட் சுச்சுவேஷனில். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பர்சன் ரெண்டு சுச்சுவேஷனில் ஸ்டக்காக ஆகிட்டு உண்டு. ஓகே. இவரோட லைஃப்பில் நீங்கள் என்ட்ரான ஒரு டைமில் இவர் ரெண்டு சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிடும். மேபி ஆல்ரெடி நீங்கள் ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கலாம், அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்றைக்கி ஃபேமிலியாக இருக்கலாம், ஒன்று நீங்கள் ஒன்று ஃபேமிலி. ஓகே. ஸோ ரெண்டு சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு உண்டு. இவருக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட்
ரெண்டில் இவருக்கு எது சூஸ் பண்ணணும் கூட தெரியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் ஃபேமிலி லைஃப்பில் நல்லா தான் இருந்தார், ஃபேமிலி கூட க்ளோஸாக இருந்தால் அட்டாச்சாக இருந்தார். பட் உங்களை பார்த்த பிறகு இவருக்கு ஃபேமிலி மேலேயோ எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டோ எந்த ஒரு க்ளோஸோ இவருக்கு ஃபீல் ஆகிட்டில்ல. ஓகே, தென் இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய டைமில் இவருக்கு ஃபேமிலி இம்பார்ட்டண்ட்டாக தோணிட்டு. பட் இப்போ ரெண்டு இவருக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதனால தான் ஆக்சுவலி ஒரு டைம் இவர் எடுத்துக்கிட்டது. எனக்கு ஒரு டைம் வேணும். நேற்று வரைக்கும் என் லைஃப் நான் வாழ்ந்து வந்த விதம் வேறு, பழகின ஒரு விதம் வேறு, நான் ட்ரஸ்ட் பண்ண பீப்புள்ஸுங்கிறது வேறு, என்னோட மைண்டுங்கிறது வேறு மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. நான் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் என்ட்ரான பிறகு டோட்லி நான் கொலாப்ஸ் ஆகிட்டு. எனக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்தது ஆக்சுவலி. பட் இவரே எடுத்த ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அது உங்களை ஹர்ட் ஆக்கிடும். ஏன்னா நீங்கள் அந்த டைம் ரொம்ப இன்னசென்ட்டாக எடுத்துட்டு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் நீங்கள் வேல்யூ கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு. பட் உங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்காம எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, உங்களை பிளாக்ல போடுறது, பிளாக் ரிலீஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய டைம் நீங்கள் ஹர்ட் ஆகிட்டுட்டீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி மேபி வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருக்குது. அந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு நீங்கள் க்ரோ ஆகிட்டு, சேஞ்ச் ஆகிட்டு, நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நம்ம சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டு உங்கள் சைடில் இன்ச்சாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துட்டு. ஓகே, நான் நீங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு, பவுண்டரினா என்னென்னு படிச்சுட்டு, ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி படிச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷனில். இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு ஆக்சுவலி. எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஸோ நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு க்ரோவும் இல்லாமல் இருக்கலாம். மேபி எந்த ஒரு ஆக்ஷன்ஸ் இந்த ஒரு பர்சன் எடுக்காமல் இருக்கலாம். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். ஓகே, இல்லைங்க உங்ககிட்ட ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம், ரூடாக நின்றுருக்கலாம், ஈகோ ஆட்டிடியூடாக நின்றுருக்கலாம். பட் நவ் நமக்கு இங்கே ஒர்க் ஆகுது. காரணம் என்னென்னா உங்களோட வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ நமக்கு இங்கே ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா உங்கள் சைடில் சேஞ்சஸ் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் இப்போ இல்லை. ஓகே, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்திருக்கலாம், இன்னசென்ட்டாக இருந்திருக்கலாம். பட் நவ் நீங்கள் அப்படி கிடையாது, நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிட்டு. ஓகே, எனக்கு இப்போ நவ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக மாறிட்டு, செல்ஃபிஷாக மாறிட்டு. நான் தேவையில்லாத விஷயங்களுக்கு நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். என் லைஃப் ஒரு சொட்டு கூட எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சனுக்காக நான் எதுக்கு லைஃப்பில் என்ன சொல்கிறது, நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன், இல்லைங்க நான் எதுக்கு என்னோட எனர்ஜி வேஸ்ட் பண்ண போகிறேன். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிட்டு என் லைஃப்பில் ஒரு 20 minutes நான் என் லைஃப்பில் வேஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். சுத்தமாக என்னோடய ஃபீலிங்ஸ்க்கும் என்னோடய எமோஷன்ஸ்க்கும் வேல்யூ கொடுக்காத ஒரு பர்சனுக்காக நான் இங்கேருந்து வெயிட் பண்ணி நான் அவங்களே நினச்சி திங்க் பண்ணி நான் என்னோடய லைஃப்பில் ஜீவிக்காமல் நான் எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும். என் லைஃப்பில் வரட்டும், பார்த்துக்கலாம், வரட்டும், வந்த பிறகு நான் வேணா இவங்களை திங்க் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இவங்க நான் திங்க் பண்ணி என்ன காரியம் நடக்க போகுது, வாட் இஸ் த யூஸ். நான் இவங்க இப்போ திங்க் பண்ணுறேன் அப்படின்னா ஓடி வந்து எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க போகிறாங்களா, இல்லைங்க ஓடி வந்து சாரின்னு சொல்ல போகிறாங்களா, இல்லைங்க என்ன தான் பண்ண போகிறாங்க. இப்போ நான் எதுக்கு இவங்களை ஆக்சுவலி திங்க் பண்ணணும். நான் திங்க் பண்ணல வாட் இஸ் த யூஸ். நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் 24/7 நான் திங்க் பண்ணல, 24/7 நான் எனர்ஜி கொடுத்தேன்ல. என்னை விட்டு ஓட தானே செஞ்சாங்க. என்னை நடு தெருவில் விட்டுட்டு அவங்களோட ஃபேமிலி தானே இம்பார்ட்டன்ஸ் சொன்னாங்க. இன்றைக்கி நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நான் இனிமேல் திங்க் பண்ணுறதா இருந்தால் கூட நான் இப்போ ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு ரெடி இல்லை. என் லைஃப்பில் அந்த ஒரு பர்சன் என்றாகட்டும் என்றான பிறகு நான் திங்க் பண்ணுறேன். நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பர்சனோட என்ன சொல்லுது, இந்த பர்சனோட தாட்ஸ் கூட உங்கள் மைண்டில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு இந்த பர்சனுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்கக்கூடாது. ஃபிசிக்கலாக இருக்கட்டும், இன்னராக இருக்கட்டும், இவனுக்கு நான் எனர்ஜி கொடுக்கக்கூடாது. எனர்ஜி கொடுக்கறதுனால என்ன யூஸ். இதே நான் அந்த எனர்ஜி தூக்கி என் ஸ்டடியிலையும் இல்லைங்க கெரியர்லேயும் நான் கொண்டு கொடுத்தா கூட எனக்கு நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். இன்றைக்கி லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போயிருக்கலாம். தேவையில்லாமல் என்னை எனர்ஜி பண்ணி கொடுத்து நான் என்ன என் லைஃப்பில் சாதிச்சேன், என்ன எனக்கு நடந்துச்சு. நான் சேட் ஆகி, ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, என் ஹார்ட்டை உடைச்சு என் லைஃபே நான் வேஸ்ட் பண்ண தான் மிச்சம். ஓகே, எனக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, சுத்தமாக உங்களுக்கு ஒரு நீங்கள் ப்ராக்டிக்கலாக மாறிட்டு. நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அதில் என்ன யூஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு 20 minutes உங்கள் லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணுறதா கூட எனக்கு என்ன யூஸ் இருக்குது. மேபி நீங்கள் இந்த ஒரு பர்சன் முன்னாடி 24/7 நீங்கள் திங்க் பண்ணிக்கலாம், எனர்ஜி கொடுத்துருக்கலாம். பட் இப்போ நீங்கள் ஒரு 10 minutes இவங்களை இப்போ திங்க் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க. எதுக்கு நம்ம வந்து திங்க் பண்ணணும். திங்க் பண்ணோன்னு இப்போ என்ன நடக்க போகுது. திங்க் பண்ணணும் ஓடி நம்ம மனசை புரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்களா, இல்லைங்க நம்ம பட்ட வழி தான் அவங்க புரிஞ்சுப்பாங்களா.
ஓகே, நீ என் லைஃப்பில் என்றைக்கு நீயா வர்றியோ அன்றைக்கி உன்னை பற்றி திங்க் பண்ணுற, அது வரைக்கும் நான் உனக்கு திங்க் கூட பண்ண மாட்டேன். அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக பவுண்டரி செட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங், அதர்வைஸ் நான் ட்ரைஸ் நைட். ஓகே, ஸோ இந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நமக்கு இங்கே ஒர்க் ஆகுது. எஸ், அப்கோர்ஸ் இந்த ஒரு பர்சனோட சைனை நமக்கு சேஞ்சஸ் தெரியுது. ஓகே, எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஆல்ரெடி இந்த ஒரு பர்சன் மேரேஜ் லைஃப்பில் இருந்தாங்கன்னா இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் டிவோர்ஸ் கோர்ட்டு ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு லைஃப் ஓரளவுக்கு நல்லா அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் நீங்கள் வந்த பிறகு அவருக்கு அங்கே இருக்கிற அட்ராக்ஷனோ அட்டாச்மெண்ட்டோ க்ளோஸோ இவருக்கு எதுவுமே ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஓகே, ஸோ அதனால் இவர் ஆல்ரெடி இருந்த ஒரு லைஃப் அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலாக அது ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகிட்டு இவர் டிவோர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கலாம். எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான். ஓகே ஓகே ஸ்னேகம் உண்டு. ஓகே, செப்பரேஷன் கொடுக்குறாங்க, பவுண்டரி செட். கரண்ட் சுச்சுவேஷன் 2 பேரும் சேம் எனர்ஜிலாக இருக்கிறீங்க. 2 பேரும் சேம் எனர்ஜி, 2 பேரும் ஈயோ ஆட்டிட்டுலாக நிற்கிறீங்க. அவர் என்னன்னா அவர் என்ன அப்படின்னா நான் தோற்று போயிடக்கூடாது, நீங்கள் என்ன அப்படின்னா நான் தோற்று போயிடக்கூடாது. ஓகே, 2 பேரும் சேம் எனர்ஜியில் நிற்கிறீங்க, ஈகோ ஆட்டிடியூடில். பட் நீங்கள் ஹெல்த்தி பவுண்டரி செட் பண்ண முடியும். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு மறுபடியும் நான் ஹர்ட் ஆகிறதுக்கு ரெடி இல்லை. எத்தனையோ தடவை இந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி செல்ஃப் கேர் பண்ணாமல் என்னென்ன கேர் பண்ணிக்காமல் சிரிக்க மறந்து தூங்க மறந்து சாப்பிட மறந்து எத்தனையோ நாள் வேஸ்ட் ஆகி என் லைஃப்பில் நான் வேஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் என் லைஃப்பில் அதே சுச்சுவேஷன் நான் கிராஸ் பண்ணுறதுக்கு நான் விரும்பலை. இதே மாதிரி என் லைஃப்பில் இங்கே ஒரு சுச்சுவேஷன் வரவும் கூட நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துக்கணும். அதனால தான் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் ரூடாக தான் இருக்கிறீங்க. உங்களுக்கும் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் மேபி இருக்கலாம், பட் நீங்களும் ஹைடிங் ஆகும். நீங்களும் எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணல, அவரும் எதுவும் எக்ஸ்பிரஸ் பண்ணல, 2 பேரும் ரூடாக இருக்கிறீங்க. நீ இல்லைங்க நான் வாழ்ந்துருவேன், நான் இல்லைங்க நீ வாழ்ந்துருவேன்னு 2 பேரும் மாறி மாறி ரூடாக நிற்கிறீங்க. ஓகே 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 எனக்கு என்ன தோணும் அப்புறம் இந்த ஒரு ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நீங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுவீங்க, உங்களே இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் தெரியும், இவரை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயமாகும். அது நீங்கள் ஆக்சுவலி இவர் ஆக்சுவலி ஒரு துள்ளி கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை நம்ம நடத்தி காட்டும் போது தான் நம்ம மேலே என்ன சொல்லி நம்மளோட வேல்யூ வர்த்து உங்களுக்கு மனசிலாகும். அதே மாதிரி இப்போ இவருக்கு உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாகிட்டு அட்ராக்டாக ஆகிட்டு. ஓகே, ஆக்சுவலி அது பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிட்டு பட் ஆள் வெளியே காட்டாமல் இருக்கலாம். ஓகே, ஸ்னேகம் உண்டு, ஃபீலிங்ஸ் உண்டு, ஆத்மார்த்தமான ஒரு ஸ்னேகமாகும், அன்கண்டிஷனல் லவ் ஆகும், ஓவர்ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். இவர் அது சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி அந்த அளவுக்கு உங்கள் மேலே இப்போ ஸ்னேகம் உண்டு. இவருக்கு ஆல்ரெடி ஒரு லைஃப்பில் இருந்து அதில் இவருக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டோ ஒரு க்ளோஸோ எதுவுமே கிடையாது. ஓகே, ஆக்சுவலி இது ஈவினிங் டைம் ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா இவருக்கு கம்யூனிகேஷன் பண்ணணும் இவர் தாட் உண்டு. ஏன் அப்படின்னா இவருக்கு நீங்கள் இல்லாமல் இவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபேமிலி கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கலாம். ஸோ என்ன 1000 சொந்தங்கள் இவர் கூட இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒற்றைப்பட்டு நிற்கிற மாதிரி இவரோட தாட் என்ன தெரியுமா, இன்னும் ஒத்தைக்கு விட்டுட்டு போயிட்டா அந்த ஒரு தாட்டாக இருக்கு. ஸோ இவர் கம்யூனிகேஷன் பண்ணணும் ஒரு தாட் இவரோட மைண்டில் உண்டு. மேபி நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 ஹவர்ஸ்லேயோ 9 வீக்ஸ்லேயோ 9 டேஸ்லேயோ இந்த போஸ்ட்டுங்கிறது கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, 24/7 இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு திங்க் பண்ணுறாங்க. அதனால் மேபி நீங்கள் ட்ரிகர் கூட ஆகலாம். சம்டைம் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு அழணும்னு தோணும், சம்டைம் நீங்கள் சேடாக இருப்பீங்க, சம்டைம் உங்களுக்கு கால் பண்ணணும் தோணும், இந்த போஸ்ட்டுக்கு மெசேஜ் பண்ண தோணும். அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஒரு போஸ்ட் 24/7 உங்களுக்கு திங்க் பண்ணிட்டு இருக்கலாம், இங்கே உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. அதனால இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு எத்தனையோ தூரம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி நீங்கள் உடஞ்சி இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே, அது என்னாலும் நீங்கள் நம்பக்கூடிய ஒரு தெய்வம், நீங்கள் நம்பக்கூடிய அந்த டிவைன் பவர் ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தோற்று போய் நின்றுருக்கலாம், எமோஷனல் நீங்கள் உடஞ்சிருக்கலாம். பட் நீங்கள் ஹீல் ஆகிட்டு ஸ்ட்ராங்காக ஆகிட்டு. ஓகே, பயங்கர பவர்ஃபுல்லாக நீங்கள் மாறிட்டு. அதுக்கு ரீசனாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு டிவைன் பவர், நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர் உங்களை அந்த ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து விட்டுட்டு உண்டு. அதுக்கு தேவையான கைடன்ஸ், செல்ஃப் லவ், உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுத்து, இல்லைங்க நீங்கள் டேரோ கார்ட் பார்க்குறீங்க, இல்லைங்க நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, ஹீல் ஆகுறீங்க, இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு டிவைன் பவர் உங்களுக்கு கரெக்டான வேயை காட்டுற ஒரு விஷயமாகும். புரியுதுல்ல? ஓகே, இவர் ஆக்சுவலி என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு பக்கம் போகணும், ஒரு பக்கம் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆளுக்கு தோற்று போகக்கூடாது. இப்போ ஆளுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்னேகம் ஆளுக்கு இப்போ ஒரு இது வந்துட்டு எஸ் இந்த ஒரு பர்சன் இல்லைங்க என் லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகாது,
எனக்கும் உனக்கு எத்தனையோ டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகணும் அப்படின்னா அது உன் கூட மட்டும் தான். நீ இல்லைங்க என் லைஃப்பில் ஒருபோதும் பேலன்ஸ் இருக்காது. கட்டாயம் நீ என் லைஃப்பில் வேணும் ஒரு தாட் வந்துட்டு. பட் இது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறீங்க, செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோஸ் அடித்து பொடிச்சு போடுறீங்க அப்படின்னா இவருக்கு உங்கள் அதை பார்த்ததும் உங்ககிட்ட ஓடி வரணும்னு ஒரு தாட் உண்டு. இருந்தாலும் ஆள் ஈகோ ஆட்டிட்டுள்ள நிற்கிறாங்க. தோற்று போயிடக்கூடாது, நான் தோற்று போயிடக்கூடாது. நானே போனேன் அப்படின்னா கட்டாயம் நான் தோற்று போயிடுவேன். பயங்கர ஈகோ ஆட்டிடியூடு. ஓகே, ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு தாட்ஸ் உண்டு. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் இவரை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணிட்டு உண்டு. ஸ்நேகமும் உங்கள் மேலே அதிகமாக ஸ்நேகமும் உண்டு. நீங்கள் இல்லைங்க ஒற்றப்படி நிற்கிற மாதிரி இருக்க ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு தாட்ஸ் உண்டு. பட் ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் சப்ரஸாக பண்ணுறாங்க. அதெல்லாம் டோட்டலாக சப்ரஸ் பண்ணிவிட்டு எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை எமோஷன்ஸ் எல்லாம் நானும் காட்டுறாங்க. பட் டோன்ட் வரி, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு பர்சன் மேபி ஆக்ஷன் எடுக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நெகட்டிவான சுச்சுவேஷன் ஒன்று ஃபேஸ் பண்ணிக்கலாம். பட் நவ் டோன்ட் வரி, ஆக்சுவலி நமக்கு வீணா ஃபார்ச்சூன் கார்டாக வந்திருக்கு. நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கான ஒரு டைம், உங்களுக்கான ஒரு ஃபேவரபுளாக ஒரு டைம், டிவைன் டைம் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் எப்பவும் நமக்கு ஒரே மாதிரி இருக்காது. டைம் நமக்கு எப்பவும் மோசமாக இருக்காது. லைஃப்பில் எப்பவும் நமக்கு நல்ல நேரமும் இருக்கும், கெட்ட நேரமும் இருக்கும். ஸோ 2 கலந்து நமக்கு லைஃப்பில் இருக்குது. ஓகே, ஸோ நேற்று வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம், உங்கள் லைஃப் நெகட்டிவ்ஸாக இருந்திருக்கலாம், மோசமான ஒரு டைமாக இருந்திருக்கலாம். பட் ஸோ நமக்கு நேற்று வரைக்கும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் டைம்ங்கிறது மோசமாக இருக்கலாம். பட் நமக்கு எப்பவும் டைம் மோசமாக இருக்காது. ஓகே, ஸோ உங்களுக்கு டைம் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரக்கூடிய ஒரு டைம்னு இந்த ஒரு பர்சன் கிட்ட ஒரு ஆக்ஷன், நீங்கள் ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஓகே ஓகே ஸோ இதான் அந்த பர்சனோட ஈவினிங் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். நமக்கு நீங்கள் இம்போர்ட்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்போர்ட்டன்ட். 10 நம்பர்ஸ் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க, 10 நம்பர்ஸ் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஆகும். ஓகே, 11 நம்பர் பார்ப்பீங்க. அதே மாதிரி இந்த நமக்கு இங்கே இம்போர்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11, 10, 888 இம்பார்ட்டன்ட். ஓகே, இது இம்பார்ட்டண்டாக மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 8 important, 9 important, 10 important, 14 important. Yes, 14 important, 17 important. Okay. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இன்னும் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.